வணக்கம். நான் தான் எங்க பாப்பா சிறுவர் மாத இதழ் பத்திரிகையோட எடிட்டர். என் பேர் பாப்பா. நீங்க எல்லாம் என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நாங்கெல்லாம் உங்க பத்திரிகையோட வாசகர்கள். நீங்க உங்க பத்திரிகையில வெறும் நீதி கதைகளையே போட்டு போர் அடிக்கிறீங்க. எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு காதல் கதைகளை எப்ப போட போறீங்க? எவ்வளவு நாளைக்கு காக்கா நரி கதைகளே படிக்கிறது? நரி காக்கா கிட்ட வட கேட்டதுக்கு பதிலா ஐ லவ் யூ சொன்னா எப்படி இருக்கும்? நரி ஜாதிலயும் அதுக்கு எதிர்ப்பு, காக்கா ஜாதிலயும் அதுக்கு எதிர்ப்பு. ரெண்டும் ஜாதியை தூக்கி எரிஞ்சிட்டு அக்கா நரியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்? உங்க யோசனையை நான் வரவேற்கிறேன். கூடிய சீக்கிரமே காக்காய்க்கும் நரிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க பத்திரிகையில துப்பறி கதையெல்லாம் எழுதுறாரு சின்ன பையன் ஒருத்தரு. அவருக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு... இப்ப இல்ல, 30 வருஷமாவே இருக்கு. நானும் அவரை புருஷன் மண்டாட்டிப்பா. ச்சே, இவ்வளவுதானா? நாங்க ஏதோ சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைச்சோம். நாங்க வரோம். ஃாதர், மதர், பிரதர், சிஸ்டர், அங்கிள், ஆன்ட்டி. நான் சும்மா தானே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஏன் என்ன அடிக்கிறீங்க? அதனாலதான் அடிக்கிறேன். திமிர பத்தியா? ஆமாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். நான் அன்னை இந்திரா உயர்நிலை பள்ளிக்கூட மாணவி. நான் அன்னை சத்யா உயர்நிலை பள்ளிக்கூட மாணவன். இதே ஸ்ரீரங்கத்துல அன்னை அஞ்சகம் உயர்நிலை பள்ளின்னு ஒண்ணு இருக்க, அதுல இடம் கிடைக்கலையா? நான் மாணவி. நான் மாணவன். நான் கேர்ள் செக்ஷன். நான் பாய் செக்ஷன். நான் +1. நான் +2. சார் ஒரு நாள் சார், சீக்கிரம் சார், நான் கூட சார், சீக்கிரம் சார். ஏய் ரமா. ரமாதான். இந்த பாரு, நீ லெட்டர் எழுதுனியே அந்த சின்ன பையன் அவர்தான். நான் பாப்பா. நானும் கதையெல்லாம் எழுதுவேன். தெரியும், படிச்சிருக்கேன். அப்புறம் உன் கதையெல்லாம் சீக்கிரம் சொல்லிடு. என்ன நடந்தது? ₹1 அந்த அம்மாவை கூட்டு ஓடு. என்னது ₹1? செக்கெடுத்த செம்மல் சிதம்பரனார், பாடி பறந்த பைங்கிளி பாரதியார், இவர்கள் பிறந்த நாட்டிலே கொடிநாளுக்கு ₹1 தானா? திருச்சியிலே காவேரி, மதுரையிலே வைகை, நெல்லையிலே தாமிரபரணி, கரை புரண்டு ஓடும் இந்த தமிழ்நாட்டிலே கொடிநாளுக்கு ₹1 தானா? குத்தியாச்சா? குத்தியாச்சு குத்தியாச்சு. இல்ல, குத்திக்கிட்டு இருக்கேன். காஞ்சி கண்டெடுத்த தங்கம் அண்ணா, விருதுநகர் பெற்றெடுத்த வைரம் காமராஜ், பரங்கிமலை பெற்றெடுத்த பாரி வள்ளல் புரட்சி தலைவர், திருவாரூர் கண்டெடுத்த தமிழின தலைவர் கலைஞர், இவர்கள் பிறந்த தமிழ்நாட்டிலே கொடிநாடு ₹1 தானா? குத்தியாச்சா? ஐயோ, அவசரப்படாதீங்க. நீங்க அங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை பத்தி எனக்கு தெரியும். என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்களை பத்தி எனக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியாது. என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும், உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும், உங்களை பத்தி தமிழ்நாட்டுக்கே தெரியணும்னா நீங்க ₹1 மேல போட்டாகணும். குத்தியாச்சா? கொடுக்குறேன், என்ன நீ தொல்லை பண்ணாத. ₹2. நான் இவ்வளவு தூரம் டைலாக் பேசினதுக்கு அப்புறம் மேல ₹2. இந்த யானை உண்டியல்ல போட்ட ₹1. உனக்கு பதிலா நானே உண்டியல்ல போட்டு வச்சுக்க. குத்தியாச்சா? குத்தியாச்சு. புரிய முடியா? குத்தியாச்சா? சடமுழுக்க குத்தியாச்சு. தொப்பியேடு. கஞ்சன் கஞ்சன். கஞ்சனா? கஞ்சங்கிறது 4 எழுத்து, இவன் 3 எழுத்து. கருமி. கருமி கருமி. உருமுறா உரிமை உரிமை. புலம்புறா தருமி. சின்ன சேதுபதி ஐயா இருக்காரு? வெளியில போயிருக்காருங்க. ரொம்ப சந்தோஷம். அம்மா இருக்காங்களா? இருக்காங்களே. உன் உடம்ப பாத்துக்கப்பா. வா. டாக்டர், அம்மாவுக்கு ஏதாவது சீரியஸ் ஆயிடுச்சா? ஏம்மா அப்படி கேக்குற? 3 வருஷமா அம்மாவுக்கு போடுற அதே ஊசியை தானே நாங்க போட வந்திருக்கோம். அத போடத்தான் ஏற்கனவே ஒரு டாக்டர் நர்ஸ் மாடிக்கு போயிருக்காங்களே. பொன்னி, நாம தான் உண்மையான டாக்டரையும் நர்ஸையும் அங்கேயே கட்டி போட்டு வந்துட்டோமே. அப்ப இவங்க யாரு? தெரியலையே. ஒரிஜினல் டாக்டர் வரதுக்குள்ள கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து பொட்டிக்குள்ள போடுன்னு சொன்னேன். நீ லேட் ஆக்கிட்ட. இப்ப ஒரிஜினல் டாக்டர் வந்துட்டார். நல்லா மாட்டிக்கிட்டோம். சின்ன பையா, நாம தான் டூப்ளிகேட். கை கால்லாம் உதறணும், உதறது. ஒரிஜினலுக்கும் ஏன் உதறது? இதுல ஏதோ தில்லு முள்ளு இருக்கு. வந்திருக்கிறதும் நம்மள மாதிரி டூப்ளிகேட் தான் நான் நினைக்கிறேன். பாப்பா, இப்ப நீ சொன்னியே
அதுக்கு உன்னை இந்த இடத்த தட்டி பிடிச்சு வேண்டாம், பக்கத்துல ஆள் இருக்குது. ஆமா, இப்ப தைரியமா ஏமாட்டலாங்கிறியா? ஹலோ மிஸ்டர் புஜங்கராவ். ஹலோ மிஸ்டர் மாதவராவ். ஹாய் மாயா. ஹாய் ஸ்டெல்லா. ஹாய் ஸ்டெல்லா. ஹாய் மாதவராவ். ஹாய் மாயா. ஹலோ புஜங்கராவ். மிஸ்டர் புஜங்கராவ், நான் தான் டாக்டர் செந்திலுக்கு போன் பண்ணி உங்களை இங்க வரவழைச்சேன். நீங்க போன் பண்ணதுனால தான் நானே வந்தேன். தேங்க்யூ தேங்க்யூ. டோன்ட் மென்ஷன். நாங்க வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. அப்ப வாங்க போலாம். அது நல்லா இருக்கு. நாம எல்லாரும் ஜோடியா வெளியில போனாக்க நாங்க மாட்டிக்குவோம். நமக்கு அது டேஞ்சர். நமக்கு நல்லா இருக்கு. அம்மா சீரியஸா இருக்காங்கங்கறதுனால போன் பண்ணி தானே நான் உங்களை வரவழைச்சேன். நீங்க என்ன செய்றீங்க? நேரா மாடிக்கு போறீங்க. அம்மாவுடைய வலது கையை உங்க வலது கையால பிடிச்சுக்கிறீங்க. இடது கையில கடிகாரத்துல நீங்க பல்ஸ பாக்குறீங்க. நாம அக்கறைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 25 நிமிஷம். ஒரு 30 நிமிஷம் கழிச்சு பல்ஸ் இறங்கலைனாக்க அம்மாவுடைய கையை விட்டுறீங்க, நர்ஸுடைய கையை பிடிச்சுக்கிறீங்க, நேரா செந்தில் நர்சிங் ஹோம்க்கு வரீங்க. இந்த அம்மா மாதவராவ மாடிக்கு கூட்டிட்டு போமா? புஜங்கராவ். இல்ல மாதவராவ் தான். ஐயோ, புஜங்கராவ்னு நீங்க தான் பேர் வச்சீங்க. இல்ல நான் மாதவராவ் தான் பேர் வச்சேன். இல்ல சின்ன பையா, புஜங்கராவ். இல்ல பாப்பா, நான் மாதவராவ் தான் பேர். இப்ப நமக்கு பேரா முக்கியம். டாக்டர் மாதவ புஜங்கராவ் மாடிக்கு போகணும், புஜங்க மாதவராவ் வெளியில போகணும். இந்த அம்மா புஜங்க மாதவராவ் மாடிக்கு கூட்டிட்டு போ. மாயாவா? ஸ்டெல்லா. மாயா ஸ்டெல்லா வா. ஸ்டெல்லா மாயா வா. நீ வா. போமா. வாங்க சார். வாங்க மாமா. டாடா. டாடா. வாங்க சார். ஏம்மா இப்படி சொல்றீங்க? பெரிய டாக்டர் சொன்னபடி செய்யுங்க சார். அதுக்கு ஏன் சொல்றீங்க? சிலிகால், இப்பதானே ஒரு டாக்டர் நர்ஸ் வந்துட்டு போறாங்க. பேசக்கூடாது. பய தருங்க, நல்லா தருங்க. சார். ஓ, உனக்கு என்ன? ஐயோ. சார். வெயிட் a minute. சார். I'm sorry. I'm very sorry. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உங்க உடம்புக்கு ஒண்ணு இல்ல, பூரண குணமாயிடுச்சு. இனிமே நீங்க ஓடி ஆடி கூட விளையாடலாம். நாங்க வரட்டா? இந்தாங்க நர்ஸ். என்னமா? இதுக்கு முன்னாடி வந்த டாக்டர் நர்ஸும் இந்த பையன் இங்க மறந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இத அவங்க கிட்ட கொடுத்துறீங்களா? அதெல்லாம் வேண்டாமா. ஏமா? அவங்கள நாங்க எங்க பாக்குறது? உங்க நர்சிங் ஹோம்ல தானே வேலை பாக்குறாங்க. யாருமா சொன்னாங்க? இப்ப நீங்க தானே சொன்னீங்க. ஆமாமா. அது என் வளையலுங்க. என்ன பாவி பொம்பளையோ நான். இத்தனை சாமானையும் அந்த பங்களாவில யாருக்கும் தெரியாம லபக்குன்னு டாக்டர் பேக்ல எடுத்து வச்சேன். ஆனா என் கைப்பைய கோட்டை விட்டுட்டேனே. என்ன பாப்பா நீ? சாதாரண கைப்பை தானே, அதுக்கு போய் ஏன் அழற? என்ன நீங்க? அந்த பையன் நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சீதனமா கொடுத்தது. வாங்கின அன்னைக்கே தூக்கி எறிகிற மாதிரி தான் இருந்தது அந்த பையன். கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் அந்த பைய பார்த்து வேடிக்கையா சிரிக்கல. அதுக்கு நீ சொத்தே போன மாதிரி அழுவுற. உங்களுக்கு என்ன சுலபமா சொல்லிட்டீங்க? எனக்குள்ள தெரியும் அதோட வேலை. அந்த காலத்துல எங்க அப்பா 4 ரூபாய் கொடுத்து வாங்கினாரு. இந்த பாருமா பாப்பா, இந்த கேஸ நாம கண்டுபிடிச்சு அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டா கவர்மெண்ட் நமக்கு அவார்டு கொடுக்க மாட்டாங்க. அதை வச்சு அதே மாதிரி வசந்ததா ஒரு 4 ரூபாய்க்கு பை வாங்கி கொடுத்துறேன். நீ அழுவாத. அவார்டு தருவாங்களா? கொடுத்தாலும் கொடுப்பாங்க. பாப்பா, துப்பு தொலைக்கிட்டேன். துப்புன்னு எழுதிருக்காதுல? ஆமா. எங்க? இந்த பாத்தியா? 3 பெட்ரோல் பங்கான ரசீது. 3 பெட்ரோல் பங்கும் மெட்ராஸ்ல தான் இருக்கு. வாங்கம்மா. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பொம்பளை சிஐடி, ரகசிய போலீஸ் அதிகாரி. இது உங்க பங்க் ரசீது தானே?
ஆமாமா. யாருடைய காருக்கு பெட்ரோல் போட்டீங்க? அதை எப்படிமா சொல்ல முடியும்? ஒரு நாளைக்கு 100 கார் இந்த பங்குக்கு வருது. அவ்வளவு காருக்கும் பெட்ரோல் போடுறோம். அவ்வளவு கார் நம்பரையும் இதுல எழுதுறோமா? யோ, கேட்ட கேள்விக்கு மரியாதையா ரசீத பார்த்து பதில் சொல்லணும். இல்ல நான் எங்க சின்ன பையன் போலீஸ் அதிகாரியை கூப்பிட வேண்டியது. ஐயோ, யாரோட காருன்னு போட்டோ கூட இல்லையே, வெறும் நம்பர் தானே இருக்கு. எனக்கு ஒண்ணுமே தெரியலையேம்மா. நான் இப்படி எல்லாம் கேட்டா நீ பயப்பட மாட்டேன். நான் எங்க ஆபீசரே கூப்பிடுறேன். ஆபீசர், ஆபீசர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த ஆள் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். என்னய்யா, உன்னுடைய பெட்ரோல் பங்க பூட்டி நான் சீல் வைக்கணுமா? யார்கிட்ட பேசுறேன்னு உனக்கு தெரியுதா? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆபீசர்னா இவன் என் கீழே வேலை செய்யறான். ஐயா, இன்கம் டாக்ஸ் இல்ல, போலீஸ் ஆபீசர்னு சொல்லிருக்கேன். நான் உன்னை இன்கம் டாக்ஸ் தானே சொல்ல சொன்னேன். இல்லையே, நீங்க போலீஸ் தான் சொல்ல சொன்னீங்க. இல்ல பாப்பா, நான் உன்னை இன்கம் டாக்ஸ் தான் சொல்ல சொன்னேன். இல்ல சின்ன பையா, போலீஸ் தான் சொல்ல சொன்னீங்க. அப்படியா? யாரா இருந்தா என்ன, போலீஸா இருந்தானே, இன்கம் டாக்ஸா இருந்தானே, இந்த ஆள் வெண்டுக்கு பயப்பட வேண்டியதானே? இவர் இன்கம் டாக்ஸ், நான் போலீஸ். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இது யாருடைய கார்? அதாவது இந்த பெட்ரோல் ரசீதுக்குண்டான காருக்கு யார் சொந்தக்காரன்னு கேக்குறீங்க? எஸ். அவ்வளவுதானே? எஸ். மாயாண்டி. விச் மாயாண்டி? மாயாண்டி, கம் ஹியர். ஐயா, கண்ட வந்தது. குண்டரை காணோம். ஐயோ, குண்ட. பாப்பா, இந்த ரோடுக்கு ஓடி போயிடலாம். வேண்டாம் வேண்டாம், இந்த பக்கம் ஓடலாம். வேண்டாம் பாப்பா, இந்த ரோடுக்கு ஓடி போயிடலாம். வேண்டாம் சின்ன பையா, இந்த பக்கம் ஓடுவா, அதான் ஈஸி. என்ன பாப்பா சொல்ற நீ? இந்த பக்கம் வடக்கு இல்லையா? வடக்கு சூழ இருக்க. ஐயோ தப்பு, இதான் வடக்கு, இங்கதான் சூழ இருக்கு. சூரியனை பார்த்து இருக்கும் போது வலதுகை பக்கம் தெற்கு, இடதுகை பக்கம் வடக்கு இல்லையா? வடக்குதான் சூழ இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க சூரியனை பார்த்து நிக்கலையே. அப்படியா? சூரியன் எங்க இருக்கு? மேல. ஐயோ, பாப்பா, சின்ன பையா, ஐயோ, சூழ இருக்கு பாப்பா. சின்ன பையா, சூழ